மின்சாரம் இல்லை என ரோட்டுக்கு வந்த மக்கள், வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் போராட்டம். பாலியல் வன்கொடுமையால் தமிழகமே தத்தளித்தது. இதற்கெல்லாம் பதிலளிக்காத விஜய் இன்று மனப்பாடம் செய்து வந்து திமுகவை தாக்கி பேசும் மேடையாக சட்டமன்றத்தை மாற்றினார். அப்பாவை காணவில்லை என விஜய் பேசிய பேச்சும், அதற்கு கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி என உதயநிதியின் வீச்சும் தமிழகமே விஜயின் இமேஜை காலி செய்தது. அதை போக்குவதற்காக தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை அறிவித்து விஜயின் இமேஜை காப்பாற்ற முனைந்திருக்கிறது. எதிர்க்கட்சியாக இருந்தும் இன்று தமிழக மக்களுக்கு ஒரு திட்டத்தை வாங்கி கொடுத்திருக்கிறது திமுக. சட்டமன்றத்தில் நடந்த விஜயின் பேச்சும் உதயநிதியின் வீச்சும் என்னென்ன அரசியல் களமாற்றம் நடந்திருக்கிறது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. தமிழக சட்டமன்றத்தில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் கூட்டம் நடைபெற்று முடிந்தது. இதில் தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் பேசிய பேச்சும் அதற்கு உதயநிதி அவர்களது பதிலுரையும் இன்று அனல் பறந்து கொண்டிருக்கிறது தமிழக அரசியல் களத்திலும் சமூக வலைதளங்களிலும். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பங்கெடுத்தவர்களும் பேசியவர்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் முதலில், அதற்கு அடுத்ததாக பொறுப்பில் இருப்பவர்கள். அது எதிர்க்கட்சிக்கும் பொருந்தும், ஆளுங்கட்சிக்கும் பொருந்தும். ஆனால் இந்த சட்டமன்றத்தில் தனக்கு வாக்களித்த மக்களுக்கு மட்டுமல்ல, வாக்களிக்காத மக்களுக்கும் சேர்த்தே பணியாற்ற வேண்டும் ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அந்த தொகுதிக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கு உரையாற்றுபவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொகுதிக்கான உறுப்பினராக பேச வேண்டும், ஆதாரங்களோடு பேச வேண்டும் என்பதுதான் மரபு. இந்த 3-4 நாட்கள் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் பேசாத முதல்வர் ஒருவர் இருந்தார் என்றால் தமிழக வரலாற்றில் விஜய் தான். அதிலும் குறிப்பாக அவர் சம்பந்தப்பட்ட சட்டம் ஒழுங்கு, பாலியல் வன்கொடுமை மற்றும் பல்வேறு பிரச்சனைகள் வந்தபோது கூட அவர் பாஷையில் உம்முனும் கம்முனும் இருந்தார் விஜய். ஆனால் இன்றோ ஸ்கிரிப்ட் எழுதி வைத்துக் கொண்டு அதை மனப்பாடம் செய்துவிட்டு இன்று காலை வந்தவுடன் மைக்கை பிடித்தார். ஒரு சினிமா வாணியில் எதிர்க்கட்சிகளை வம்பிழுக்கும் மேடையாக சட்டமன்றத்தை மாற்றி இருக்கிறார். இது உண்மையான தமிழக முதலமைச்சருக்கான அடையாளமாக இல்லை. ஒரு சினிமா நடிகருக்கும் தாவேகாவின் தலைவருக்கும் இது சரியான மேடையாக தான் இருந்திருக்கிறது. ஆனால் தமிழக முதல்வராக அவர் இன்னும் தயாராகவில்லை என்பதே இதில் தெரிந்திருக்கிறது. அவரது பேச்சு ஒவ்வொன்றும், அதில் குறிப்பாக ஆளுநர் உரைக்கு எதிர்க்கட்சிகள் வைத்த குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சரின் உரையில் பதில் இருக்கும். இதுதான் கடந்த காலங்களில் நடந்தது. இவருக்கு பதிலளிக்கவும் காலங்கள் இருந்தது. நேற்று காலை சட்டமன்றம் கூட்டத்தொடர் தொடங்கியவுடன் உதயநிதி பேசி முடிக்கும் பொழுது மதியம் 2:30 மணி ஆகிவிட்டது. அதற்கு பின்பாக இவருக்கு ஒரு 18 மணி நேரம் டைம் கிடைத்திருக்கிறது. அவரது ஆட்களை வைத்து கூட எழுதி படித்து மனப்பாடம் செய்து வந்து பேசியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் பேசவில்லை. எதிர்க்கட்சிகளை வசைபாடுவதும், மக்கள் படத்தை தொடப்போவதும் இல்லை, தொட்டவர்களையும் விடப்போவதில்லை என்பது போன்ற சினிமா பஞ்ச் டயலாக்கை தான் 10 வார்த்தைக்கு ஒரு முறை பேசி முடித்தார். அதிலும் திமுகவை பற்றி பேசுவதாக இருந்தால் மட்டும் அவருக்கு மனப்பாடம் தெரியவே இல்லை. கையில் வைத்திருந்த உரையை பார்க்க வேண்டியதில்லை, ஆவேசமாக பேசினார். இது சட்டமன்றம் என்றும் சட்டமன்றத்தில் எப்படி நடந்து கொள்வது என்றும் தெரியாமல் பேசியிருக்கிறார் விஜய் என்றே கூற வேண்டும். அதிலும் உச்சகட்டமாக ஒரு குட்டி கதை கூறுகிறேன் என்று உங்கள் அப்பாவை காணோம் என்று ஒரு சிறுவன் கேட்டதாக கூறியிருக்கிறார். அதற்கு திமுக தரப்பில் கடும் விமர்சனங்களை வைத்து ஒரு முன்னாள் முதலமைச்சராகவும் சட்டமன்றத்தில் அனுபவம் வாய்ந்தவராகவும் இருக்கக்கூடிய உதயநிதி சட்டமன்றத்தை விட்டு வெளியே வந்து உடனடியாக எந்த ஸ்கிரிப்டும் யாரிடமிருந்தும் அடித்துக் கொடுக்காமல் பத்திரிகையாளர்களிடம் சந்திக்கிறார். பத்திரிகையாளரிடம் கூறுகிறார், இங்கே செங்கல்பட்டு கோட்டில் கணவனை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மனைவி, தனது அப்பாவை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மகளும் மகனும் என்று உடனடியாக கலைஞர் பாணியில் உதயநிதி அடித்து வெளுத்ததின் விளைவு விஜய் பேசியதை சமூக வலைதளங்களுக்கு ரீல்ஸாக கண்டென்ட் மேக் செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. உதயநிதி இது காட்டு தீயாக தமிழகம் முழுவதும் மாறியது. ஒட்டுமொத்தமாக விஜய்க்கு பின்னப்பட்டிருந்த, ஊதி பெருசாக்கப்பட்டிருந்த முதல்வர் விஜய் என்ற பிம்பம் உடைத்தெறியப்பட்டது. செங்கல்பட்டு கோட்டில் கணவனை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மனைவி என்பது முதல்வர் விஜயை குறிப்பிடக்கூடியதே என்பதை நாசுக்காகவும் செய்தியாளர்களிடம் உதயநிதி கூறியது சபை மாண்பை எப்படி காப்பாற்றி இருக்கிறார் என்பதற்கு உதாரணம். இன்னொன்று, திமுகவை ஏளனமாக பேசலாம் அல்லது திமுகவை எதிர்த்து பேசலாம்.
திமுகவை எதிர்த்து களமாடியவர்கள் எல்லாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா போன்றவர்கள் எல்லாம் திமுகவை எதிர்த்து களமாடி இருக்கிறார்கள். அபரீதமான வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் விஜயை விட. ஏனென்றால் விஜய்க்கு முழுவதுமாக ஆட்சி பொறுப்பில் ஏற்பதற்கான வாக்கையும் எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையும் தமிழக மக்கள் தரவில்லை. இப்படியாப்பட்ட ஒரு அற்பத்தனமான வெற்றியில் தான் விஜய் திமுக கூட்டணி கட்சிகளோடு துணையோடு இன்று ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்கிறார் என்பதை மறந்துவிட்டு பேசிக் கொண்டிருக்கிறார். உண்மையாக அபரீத செல்வாக்கில் ஜெயித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அம்மையார் ஜெயலலிதாவுமே இருக்குமிடம் தெரியாமல் திமுகவை எதிர்த்ததனால் என்ன ஆனார்கள் என்பது இன்று வரலாறாக இருக்கிறது. திமுகவை எதிர்த்தவர்களுக்கெல்லாம் மலர் வளையம் வைத்த கட்சிதான் அந்த கட்சி என்று அதற்கு ஒரு தொண்டர்கள் கூறிக்கொண்டே இருப்பார்கள். அதே போன்றுதான் தமிழக வரலாற்றில் கடந்த 50 ஆண்டுகளில் எழுதி பார்த்தால் திமுக வெர்சஸ் அதர்ஸ் என்றுதான் இருந்திருக்கிறது. எதிர்த்தவர்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக சென்றிருக்கிறார்கள். திமுக ஒற்றை தலைவரை மையப்படுத்திய கட்சி அல்ல. அந்த கட்சி தொண்டர்களின் பலத்தோடு இயங்கி வருகிற கட்சி. ஆனால் உங்கள் கட்சி என்னவாகும்? நீங்கள் நாளை செயல்படவில்லை எனில் அந்த கட்சி இயங்குமா தாவேகா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வெற்றி மதப்பில் எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று இருக்காதீர்கள். வெற்றி என்பது உங்களுக்கு முழுவதுமாக மக்கள் தரவில்லை என்பதை உங்களது எம்எல்ஏக்களின் எண்ணிக்கையை அவ்வப்பொழுது கூட்டி பார்த்து கொண்டு சட்டமன்றத்துக்கு வந்தால் சரியாக இருக்கும் என்பதே முதல்வர் விஜய்க்கு தமிழக மக்கள் சமூக வலைதளங்களை கொடுக்கக்கூடிய பதில்கள். தமிழகம் முழுவதும் விவசாயிகளை எதிர்க்கட்சிகள் தூண்டிவிடுகிறது என்று கூறுகிறார்கள். மின்சாரம் இல்லை என்று மக்கள் ரோட்டுக்கு வந்து போராடுகிறார்கள். விவசாயிகளை காப்பாற்றவில்லை, மேட்டூர் அணை திறந்து விடப்படவில்லை என்று விவசாயிகள் தானாக எழுந்து 40 நாளிலேயே போராடக்கூடிய நிலைக்கு இந்த ஆட்சியாளர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதையெல்லாம் மறந்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் வஞ்சிக்கும் விதமாகவும் அவர்களை எல்லாம் மட்டம் தட்டும் வகையிலும் எதிர்க்கட்சிகளின் கைப்பாவையாக இவர்கள் செயல்படுகிறார்கள் என்பதை நீங்கள் கூறியதை அந்த மக்கள் எல்லாம் உங்களை வெறுக்கிறார்கள். ஆட்சிக்கு வந்தது முதல் மின்சார தடை உங்கள் தொகுதியிலேயே இருக்கிறது. அதை முழுவதுமாக சரி செய்து கொடுக்க திறனில்லாத அரசுதான் உங்கள் அரசு. பாலியல் வன்கொடுமை என்பது நான் ஆட்சிக்கு வந்தவுடன் ஒரே நொடியில் செய்து விடுவேன் என்று மேடைக்கு மேடை முழங்கிய நீங்கள் 40 நாட்களில் 130க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது. நீங்கள் கூறுவது போன்று திமுக ஸ்டாலின் அங்கிள் நீங்கள் பதில் கூறுங்கள் என்று திமுகவினர் எங்கும் கேட்கவில்லை. விஜய் அங்கிள் நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பதில் கூறுங்கள் என்று யாரும் கூறவில்லை. ஆனால் இதற்கு சட்டப்படி நடவடிக்கையாவது எடுங்கள். இந்த குற்றங்கள் உங்கள் ஆட்சியில் தான் நடந்தது என்பதையும் ஒற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் கூறுகிறார்கள். இதுதான் சமூக வலைதளங்களில் வாட் விஜய் ப்ரோ, ஒய் விஜய் ப்ரோ என்று உங்களை கேலனம் செய்கிறார்கள். இனியாவது சட்டமன்றத்திற்கு வரும்பொழுது உங்களுக்கு எதிராக கருத்து கூறும் பொழுது உடனடியாக பதில் சொல்ல தயாராகுங்கள். அல்லது வீட்டுக்கு சென்றுதான் நான் கொடுப்பேன் என்றாலோ அல்லது கிடைக்கும் வாய்ப்புகளை எல்லாம் எதிர்த்து பேச மாட்டார்கள் என்று தெரிந்தவுடன் பல்வேறு சினிமா செய்கைகளை காட்டி சட்டமன்றத்தை அவமானத்துக்குள்ளாக்காதீர்கள் என்பதே இன்று சமூக வலைதளங்கள் மூலமாக உங்களுக்கு கிடைத்த அடி. நீங்கள் உங்கள் அப்பாவை காணோம் என ஸ்டாலினை இழிவுபடுத்தி திமுகவினரை வம்புக்கிழப்பதாக நினைத்து நீங்கள் அடித்த அடி உங்களுக்கே இப்பொழுது வினையாக மாறியிருக்கிறது. கோர்ட்டில் கணவனை தேடும் மனைவி என்று உங்களை கூறுவதும், உங்கள் மகன் மகளை தவிர்த்துவிட்டு நீங்கள் பதவியேற்பு விழாவிற்காக யாருக்கெல்லாம் நீங்கள் அரசு பாதுகாப்போடு வாகனத்தை அனுப்பி வைத்தீர்கள் என்பதெல்லாம் இன்று சமூக வலைதளங்களில் பறந்து கொண்டிருக்கிறது. ஏண்டா பேசினோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் இதை மடைமாற்ற தாய்மாமன் தங்க மோதிரம் சிகிமை எல்லாம் உடனடியாக அறிவிக்க வேண்டிய நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள். ஆக மொத்தம் இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டு இருந்தீர்கள். அதை தனது அனுபவத்தாலும் திமுகவின் பலத்தாலும் உங்களுக்கே எதிராக மாற்றிவிட்டது திமுக. இதற்கு நீங்கள் ஒன்றும் ஒரு தேசப்பிதாவும் அல்ல, தாங்கள் ஒன்றும் நேர்வழியில் வந்தவரும் அல்ல. உங்கள் பின்னால் வரி ஏய்ப்பு கதை இருக்கிறது, பல வழக்குகள் காத்திருக்கிறது. பிளாக் டிக்கெட் வித்து தான் திரைப்படங்களை உங்கள் படங்கள் ஓட்டி இருக்கிறார்கள். அந்த பிளாக் டிக்கெட் வித்தவர்கள் எல்லாம் இன்று அமைச்சர்களாக இருக்கிறார்கள், தொண்டர்களாக இருக்கிறார்கள், எம்எல்ஏவாக இருக்கிறார்கள். உங்களுக்கும் கருப்பு பணம் மூலம் உங்கள் சம்பளத்தை வாங்கி இருக்கிறீர்கள் என்ற வழக்கு இருக்கிறது. ஆக மொத்தம் நீங்கள் ஒன்றும் ஊழலுக்கு அப்பாற்பட்டவர் அல்ல. நீங்கள் இருந்த துறையில் அனைத்து விதமான ஊழலையும் நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அதற்கு பல வழக்குகள் உங்கள் மீது இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நீங்கள் வாங்கிய காருக்கு வரி ஏய்ப்பு செய்தீர்கள் என்றும், புலிப்படத்திற்கு தாங்கள் வருமானத்தை தவறாக காட்டிவிட்டீர்கள் என்றும் வழக்குகள் இருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் ஊழலுக்கோ அல்லது கருப்பு பணத்திற்கு அப்பாற்பட்டவர் அல்ல என்பதுதான் நிரூபணமாகியிருக்கிறது. இப்பொழுது முதலமைச்சர் ஆகிவிட்டோம், தங்கள் பின்னால் தமிழக மக்கள் பெருவாரியாக இருக்கிறார்கள் என்ற தெம்பில்
எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று நினைத்திருந்தால் அம்மையார் ஜெயலலிதா ஒரு காலத்தில் கூறினார், கண்ணுக்கெட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்று. ஆனால் அந்த அம்மையார் ஜெயலலிதா தான் இன்று காணாமல் போயிருக்கிறார். திமுகவோ அதன் தலைவர்களோ இன்று இல்லாமல் இல்லை, இன்றும் உயிர்ப்போடு இருக்கிறது. எதிர்க்கட்சி எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை உங்கள் கட்சி எம்எல்ஏக்களை விட அதிகமாக இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் திமுகவின் வாக்குகளால் ஜெயித்தவர்கள், உங்களை வேண்டாம் என்று கூறியவர்களின் 10-15 பேரை வைத்துக் கொண்டுதான் ஆட்சி கட்டிலில் ஏறி இருக்கிறீர்கள். அதை உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியே இன்று கூற வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் இல்லை எனில் 10ஆம் தேதி நீங்கள் பதவியேற்ற மாட்டீர்கள் என்று கூறியிருக்கிறார். இவ்வளவுதான் உங்கள் மக்கள் அங்கீகாரம். நீங்கள் முழுவதுமாக மக்கள் மன்றத்தில் ஜெயித்து வந்து முதல்வரானவர் அல்ல, திமுகவால் ஜெயிக்கப்பட்ட எம்எல்ஏக்களால் முதல்வரானவர். உங்களுக்கு தெரியும், நீங்கள் 4ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை ஒவ்வொரு அலுவலகமாக எந்த முகத்தோடு எப்படி அலைந்தீர்கள். நீங்கள் செல்வதற்கு முன்னால் அங்கு சோபா சென்ற வரலாறும், அதிமுகவை உடைத்து தனி அணியாக செயல்பட்ட ஒரு அணியினரை சென்று பார்த்ததும், தங்கள் பாஜகவுக்கு எதிரான அலைகள் எல்லாம் ஒன்றும் இல்லை, தான் ஆட்சியில் அமர்வதற்காக எதையும் செய்ய தயார் என்ற நிலையில் இருந்த விஜயை இந்த தமிழகம் பார்த்திருக்கிறது. நீங்கள் ஒன்றும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல, நீங்கள் வேண்டாம் என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்களின் உதவியோடு நீங்கள் முதல்வராகி இருக்கிறீர்கள் என்பதை அவ்வப்பொழுது உங்கள் கூட்டணி கட்சிகளே உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆதலால் இனியாவது சட்டமன்றத்தை மக்கள் மன்றமாக நினைத்து ஆதாரபூர்வமோடு பேசுங்கள். இன்று உதயநிதி ஸ்டாலின் கேட்பது போன்று சட்டமன்றத்தில் நீங்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்கியிருக்கிறார்கள் என்று கூறியவுடன் எப்படி உடனடியாக எதிர்ந்து எந்த கட்சி என்று கூறுங்கள், தைரியமாக நாங்கள் இருக்கிறோம், எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம் அவர் கேட்டார். ஆனால் விழிப்பிதுங்கி நீங்கள் விழித்ததை தமிழகம் ரசிக்கவில்லை. ஏனென்றால் நீங்கள் வாக்களித்தவர்களுக்கு மட்டுமல்ல, தமிழகத்தில் வாக்களிக்காத மக்களுக்கும் தமிழக முதல்வர் நீங்கள் தான். நீங்கள் சட்டமன்றத்தில் அசிங்கப்படுவதை தமிழக மக்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. அந்த சீட்டில் தகுதி வாய்ந்தவர்கள் பலர் அமர்ந்திருக்கிறார்கள். தாங்கள் தப்பித்தோம் பிடித்தோம் என ஆட்சியை பிடித்திருக்கிறீர்கள். ஒரு இளைய சமுதாயத்தின் வாக்குகள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். உதயநிதி ஸ்டாலின் கூறியது போன்று 10 ரீல்ஸுக்காக ஒரு பேச்சை பேச வேண்டாம். இனியாவது ஆதாரங்களோடு சட்டமன்றத்தில் பேசுங்கள். உங்கள் துறை மீதான விவாதம் வரும் பொழுது உடனுக்குடன் பேசுங்கள். அதற்கும் ஸ்கிரிப்ட் எழுதி மனப்பாடம் செய்து கொண்டுதான் பேச வேண்டிய நிலையும், வீட்டுக்கு சென்று ட்விட்டரில் பதிலளிக்க வேண்டிய நிலையும் இனிவரும் காலங்களிலாவது இல்லாமல் இருக்க வேண்டும். முதல்வர் விஜய் அவர்களே, பார்க்கலாம். இன்றோடு முடியட்டும் இந்த விஜய் திமுக மீதான எதிர்ப்பும், திமுகவுக்கு விஜய் மீதான எதிர்ப்பும் தாண்டி மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மூலமாக என்ன செய்ய போகிறார் விஜய், இந்த அரசாங்கத்தை எதிர்த்து மக்களுக்கு என்ன நல்ல திட்டங்களை சாதிக்க வைக்க போகிறது எதிர்க்கட்சிகள் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தம் இன்று திமுகவை கவிழ்த்து விடலாம், அசிங்கப்படுத்தி விடலாம் என்று விஜய் அடித்த அடி, உதயநிதி அடித்த ரிப்பீட் அடியால் இன்று தங்க மோதிரம் திட்டத்தை தமிழக மக்களுக்கு கொடுத்து திசை திருப்ப வேண்டிய கட்டாயத்திற்கு தாவேக அரசு ஆளாகி இருக்கிறது. இது திமுகவுக்கு கிடைத்த வெற்றியாகவே ஊடகவியலாளர்கள் பார்க்கிறார்கள். பார்க்கலாம், வருங்காலங்களில் எல்லாம் தங்கள் பக்கம் வரும் பந்தை எப்படி விஜய் பக்கமே திமுக திருப்பிவிட போகிறது, அதனால் தமிழக மக்களுக்கு என்னென்னவெல்லாம் நன்மை கிடைக்க போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வாருங்கள். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.